பிரைஸ்லாம் சிஸ்டர். உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? என் பேர் வந்து ஜீவமலர், ரத்னசாமி ஜீவமலர். ரத்னசாமி என்று சொன்னால் இந்து சமய ஒரு கடவுளோட பேர். எனக்கு இப்போ பேர் வந்து எஸ்தர், கடவுளுக்குள்ள வந்திருக்கபடினால எஸ்தர் என்ன பேர். நீங்கள் எங்கே ஊழியம் செய்கிறீங்க? நான் வந்து இலங்கையில் கொழும்பு தலைமைப்பட்டினம் அங்கே காளாஞ்சி பாளையத்தில் முழு நேரமாக கடவுளுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். ஊழியம் இப்போ 36 வருஷமாக இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கேன். நான் அந்த ஊழியத்துக்கு தீர்மானிக்கிற நேரம் எனக்கு 21 வயசு. 21 வருஷ காலம் இந்த அம்மா அப்பாவோட இருந்தேன். அப்போ இந்த சிறு பிராயத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஓகேக்கா, அதான் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி ரட்சிப்பின் அனுபவங்களை இயேசு கிறிஸ்துவினூடாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ருசி பார்த்தீங்க, இந்த காரியங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் சிறு பிராயத்தில் அப்போ கொழும்பு பட்டணத்தில் இருக்கும்போது எங்களோட குடும்பத்தில் வந்து நாங்கள் 5 பேர், 4 சகோதரிகள், ஒரு தம்பி, நான் மூத்தவர். சின்ன வயசுல இருந்து எங்களோட அப்பா என்ன டாக்டர் ஜீவான்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே டாக்டருக்கு படிப்பிக்க வேணும், ஒரு டாக்டர் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எங்க அப்பாவுக்கு, மூத்த பிள்ளைய டாக்டர் ஆக்கி பார்க்கணும் சொல்லி. அப்போ சின்னதுல இருந்து விளையாடுறது கூட டாக்டராக தான் விளையாடுவேன். இப்போ 13வது வயசு, 83வது ஆண்டு, 13 வயசு எனக்கு. இந்த 13வது வயசுல தான் இந்த வாழ்க்கையில பெரிய ஒரு வேதனை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். எனக்கு மட்டும்தான் எங்களோட குடும்பம், தேசத்துக்கே ஒரு பெரிய வேதனையான ஆண்டு. இனக்கலவரம் வந்துச்சு, தமிழ் சிங்களம்னு சொல்லி இனக்கலவரம் வந்துச்சு. அந்த நேரம் நாங்கள் எங்களோட எல்லாமே இழந்து போட்டிருந்த உடுப்போட அகதிகள் என்ற பேரோடு கூட நாங்கள் யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு போகிறதா இருந்துச்சு. அப்போ அந்த அகதிகளை நாங்கள் போகிற நேரம் கூட எங்களுக்கு இயேசு சுவாமியை பற்றி எங்களோட என் அம்மாண்ட அம்மா வந்து அவ ரசிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவர். அவ எதுக்கு எடுத்தாலும் ப்ரே பண்ணுவா. எங்களோட அப்பா வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர். அப்ப எங்கட அப்பால இருந்த ஒரு நல்ல காரியம், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னை போனால் அரிசி வைப்போம், தந்தை போனால் கல்வி போகும்ண்டு. நான் சொல்வேன் தந்தை போனால் பக்தி போகும்னு சொல்லி. ஏன்னா பக்தி என்றா என்ன என்றதை இந்த தகப்பன் தான் எங்களுக்கு சொல்லி தந்தாரு. எப்படி கடவுளை நாங்க கும்பிடணும். அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் விரதங்கள் இருக்கிறதுலையோ இல்ல கடவுளை கும்பிடுற விஷயத்திலேயோ நான் அறிஞ்சு, அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து குளிச்சிருவேன். குளிச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னால நின்று கும்பிடுற நேரம் எங்களோட 5 பிள்ளைகளும் நாங்கள் அவரை சுற்றி இருக்கணும், அம்மா நிற்கணும், எல்லாரும் குடும்பமா நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் மிச்ச வேலை செய்வோம். அதுக்கு அப்படி ஒரு இந்த சமயத்துல பக்தி வாய்ந்த ஒரு குடும்பம். ஆனா எல்லாத்தையும் இழந்து 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துல நாங்கள் யாழ்ப்பாணத்துல போய் இறங்கும் போது எல்லாம் முடிஞ்சது வாழ்க்கையண்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சுது. இதுக்கிடையில இந்த வாழ்க்கையில சாட்சியில சொல்ல போனா நாங்க சாத்திரம் பார்ப்போம். எல்லாம் சாத்திரம் பார்க்குறபடினால சாத்திரத்துல எனக்கு தண்ணி கண்டம் இருக்குன்னு சொல்லி சாத்திரத்துக்கு சொல்லிட்டாங்க. இந்த தலையில 3 சுழி இருந்தா அது கண்டம்னு சொல்லி. அப்ப எனக்கு 3 சுழி தலையில இருக்கு, தண்ணி தத்தி இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு. ஆனா எனக்கு குழந்தை பிள்ளையா இருக்க நேரம் அப்படின்றலாம் எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி ஒரு ஆபத்துல நான் அகப்பட்டேன். தண்ணி நாங்க கொழும்புல இருந்தபடினால ஒரு டைமுக்கு தான் தண்ணி வரும். அப்ப பெரிய பெரிய டேங்குகள்ல தண்ணிகளை நிறைச்சி வச்சிருவாங்க. அப்ப சின்ன பிள்ளையா இருக்க நேரம் ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ள டேங்குக்குள்ள அப்படியே தலை குத்திருந்த விழுந்து ஒரு செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி கொண்டு வந்து வச்சு நான் மறைச்சிட்டேன். அப்ப இந்த தாயாருடைய தாயார் கடவுள் பக்தி உள்ளவன அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வாரா. வந்தா இங்க என்ன வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிருக்கு, நான் மறைச்சிட்டேன்னு சொல்லி அவ வந்து தூக்கி என்ன முதுகுல அடிச்சு எனக்கு அந்த நேரம். அப்ப அது எனக்கு தெரியாது அது என்ன தாய்த்த அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விருத்தெரிஞ்சு நான் அந்த 13 வயசுக்கு முதல் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அப்ப நாங்க இந்த கடலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில குளிக்க போறது அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷமானது. குடும்பமா சேர்ந்து தங்கச்சி மேர் எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறதுக்கு போவோம். அப்படி நாங்க குளிக்க போற நேரத்துல இந்த தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள நான் விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்ன நடந்துச்சு, விழுந்து அந்த கடல்ல அப்படி அலையில உருண்டு போய் கொண்டுட்டோம். 2-3 தரம் போறேன் வாரேன். பிறகு பார்த்தா ஒரு கை என் கையில் அகப்பட்டுட்டுது. அப்ப நான் அதை இறுக்கி பிடிச்சு பார்த்தா என் தகப்பனாருடைய கால்கள்
அப்போ இந்த தகப்பனார் அப்போ அந்த நாங்கள் கடல் குளிக்க போகிற இடத்துக்கு முன்னால் ஒரு கோயில், ஒரு முருகன் கோயில். பேர் முருகா இந்த பிள்ளைய காப்பாத்தன்ட்டு நிற்கிறேன். அப்போ நான் உருண்டு வந்து தூக்கி எடுத்துட்டு கண்முக்குவா எல்லாம் மண் எல்லாம் அந்த நேரம் தண்ணி அமர்த்தி எடுத்து என்ன திரும்ப உயிரோட 2வது தரம் உயிர் பெற்று வீட்டுக்கு போகிறேன். போன அப்புறம் அந்த சின்ன வயசுலேருந்து இந்த உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பயம் பிடிச்சிச்சு. என்ன தண்ணி சாக போகிறோமோ தண்ணியில் கண்டே என்ன அறியாத உள்ளத்தில் ஒரு பயம். ஆனால் எனக்கு தெரியாது இந்த தண்ணி கண்டம் இருக்கிறது. அப்போ நாங்கள் 83ஆம் ஆண்டு இனக்கணவரத்தில் எல்லாத்தையுமே இழந்து வீடு வாசல் எல்லாம் இழந்துட்டு அங்களோட உயிர் மட்டும்தான் எங்களுக்கு மிச்சமாக இருந்துச்சு. அந்த உயிரை பிடிச்சு கொண்டு நாங்கள் யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே வந்து நாங்கள் இருக்கிற காலத்தில் அங்கே தான் ஒரு சாத்திரம் பார்த்த இடத்துல தான், அந்த சாத்திரத்தில் நான் என்னை வச்சு சாத்திரம் பார்த்த இடத்துல தண்ணி கண்டம் 2 கண்டத்தில் இவ தப்பிச்சுட்டா 3வது கண்டம் விடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த உள்ளம் அப்படியே பயம் என்ற அந்த ஒரு இருட்டு உள்ளத்தில் அந்த இருட்டு வந்து அப்படியே பயம் என்ற என்ன பிடிச்சிட்டு பிடிச்சா இன்றைக்கு ஒரு நாள் நான் இந்த தண்ணியில இந்த வாழ்க்கை முடிஞ்சிருமென்று சொல்லி எப்பயுமே அது இந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்த பயம். போய் கடவுளை கும்பிடும் போதும் பயம் இருக்கும் மனசுல, என்னத்துக்கு என்ன படைச்ச அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்கேன். என்னத்துக்கு என்ன படைச்சேன்? இந்த உள்ளத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பத்துல எவ்வளவோ சந்தோஷம், நல்ல அம்மா, நல்ல அப்பா, நல்ல சகோதரங்கள், எங்களோட இனத்துல எங்களோட மாமாண்ட குடும்பம், நாங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துக்கு முதலும் சரி இனக்கலவரத்துக்கு பிறகும் ஒன்றா தான் இருந்தோம். அப்ப நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் எல்லா வழியில இருந்தாலும் என்ன அறியாத ஒரு பயம் என்ற புகைக்குள்ள நான் வாழ்ந்து போட்டேன். ஐயோ எப்படியாவது நான் மறிச்சிருவேனே தண்ணியில அப்படின்னு சொல்லி பயம் என்ற ஒரு புகைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேசத்துல யாழ்ப்பாணத்துல நாங்க வாழ்ந்த போது யுத்த காலம், எப்ப செல்விடும், எப்ப குண்டு வெடிக்கும் அது தெரியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஒரு நாள் நான் படுத்திருக்கிறேன், ஷெல் அது வந்து அப்போ எங்களுக்கு தெரியாது ஷெல்லுன்னா என்ன சாமான்னு தெரியும். அப்போ நான் எங்களோட அப்பா ஆஃபீஸுக்கு போகிற இடத்துல எங்களோட அப்பாவுக்கு தெரியும். அப்போ நாங்கள் அப்பாட்ட கேட்குறது ஷெல்லுண்டா என்னப்பா எப்படி இருக்குன்னா, அப்போ அவர் சொல்லி தருவார், இப்படி ஒரு இடத்துல வெடிக்கிற சத்தம் கேட்கும், பிறகு இந்த பானம் ஒரு விஷன்ற ஒரு சத்தம் கேட்கும், பிறகு வந்து விழுந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு நாள் படுத்திருக்கேன். இந்த சத்தத்தை நான் கேட்டுட்டேன், எங்கேயோ செல் வெடி ரெண்டு ஓடி வந்து அப்பா செல் வருது, எல்லாரும் வீட்டுக்குள்ள எங்களோட வீட்டை பாஸ் பண்ணி போய் 3வது வீட்டில் விழுந்து பிளாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு சிதறி எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ மரண ஓலங்கள், எல்லாத்தின் நடுவில் பயம் பயம் பயம். இப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பயம். அப்போ அந்த பயத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு நாள் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு சகோதரி கூடத்தான் நாங்கள் அந்த வெளிச்சத்தை காணக்கூடிய இருந்தது. ஏன்னா 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் நாங்கள் போன போது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே இழந்து போயிட்டு ஒரு இடத்துல எங்களோட சொந்தக்காரர் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க வந்து என்னென்ன அவங்களும் அந்த யுத்த சூழ்நிலையில் இருந்தபடினால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியாது. அப்போ எங்களோட அப்பா வந்து கியூவில் போய் நிற்பேன், அரிசி கொடுப்பாங்க, அரிசி வேண்டுறது குறைஞ்ச விலைக்கு அரிசி கொடுக்குறாங்கன்னு போய் நிற்பேன். அந்த அரிசி என்னன்னு சொன்னால் கோடிக்கு போடுற குறுநெல். அந்த குறுநெலை வாங்குறதுக்கு காலங்காத்தால 4 மணிக்கே போயிட்டு அந்த குறுநெலை வேண்டி கொண்டு வருவேன். 10 மணிக்கு தருவேன். வேண்டி கொண்டு வந்தால் அந்த குறுநெல் அரிசியை கழுவி இனி அதில் இருக்க கல்லுகள் தவிடுகள் எல்லாம் அகற்றி எடுக்க நேரம் ஒரு கொஞ்சம் அரிசி வரும். அந்த அரிசியை எங்களோட அம்மா தான் மாவை ஆட்டி இட்லியாவோ தோசையாவோ செஞ்சு தருவா. அதுதான் எங்களோட சாப்பாடு. சில வழியில் அந்த அரிசி பழுதா போன அரிசியாக இருக்குன்னா அதை சாப்பிட்டோன்னு எங்களோட முகமெல்லாம் வீங்கி எங்களை பார்க்க எங்களுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எல்லாத்துக்குள்ளாலேயும் போய்கொண்டு இருக்கும் போது தான் ஒரு சகோதரி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து அவ சாப்பாட்டோடு கூட சேர்த்து இயேசு என்ற அந்த சத்தியத்தை எங்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையில் அவர் வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, நானே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். அந்த வெளிச்சம் எங்களோட வாழ்க்கைக்குள்ள வரும்போது எந்த இருளுமே அகன்று போயிடும்.
அப்ப அந்த வெளிச்சம் எங்களோட வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ இருட்டு இருக்கும். பயம் என்ற ஒரு இருட்டு இருக்கும், சந்தேகம் என்ற ஒரு இருட்டு இருக்கும், எதிர்காலத்தை குறிச்சுதான ஏக்கம் என்ற ஒரு இருட்டு இருக்கும். இத்தனை இருட்டுகளுக்கும் ஒரே ஒரு வெளிச்சம் இயேசு கிறிஸ்து மாத்திரம். இப்ப இயேசு சுவாமி எங்களோட வாழ்க்கையில வந்த உடனே எங்களோட குடும்பத்துக்குள்ள வந்து இயேசுவை பத்தி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு வீட்டுல அப்படி ஒரு ஜெபம் நடக்குது, வாங்க வந்து பாருங்க. அவங்க சொல்லல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஒன்றும் சொல்லல, நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க போய் பார்த்தோம். இயேசு சுவாமியில அன்பு அப்படிப்பட்டதுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டது. இயேசு சுவாமியில அன்பு நான் அந்த நாட்கள் நேசப்பா நீர் ஒரு உண்மையான கடவுளா இருந்தேன். சின்ன பிள்ளையில இருந்து இயேசு சுவாமியை பத்தி கேள்விப்பட்டேன். இந்த வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்குன்னு அவருக்கு இடம் கொடுக்கல. நீர் உண்மையான கடவுளா இருந்தா இந்த உள்ளத்துல இருக்கிற இந்த மரண பயம், செத்துருவோமோ அப்படின்னு சொல்லி சரி சாக போறோம், நாங்க இந்த வாழ்க்கைய தேசத்துக்காக ஒப்பு கொடுத்து தமிழ் ஜாதிக்காக ஒப்பு கொடுத்து வாழுவோன்னு சொல்லி யுத்தத்துக்குள்ள போய் சேர்ந்துருவோன்னு சொல்லி அப்படி கூட எத்தனையோ முறை ட்ரை பண்ணி போறதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். 2-3 முறை போறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் இப்ப யோசிக்கிறேன் இயேசப்பா தான் அதை தடை செய்தேன். என்ன அந்த யுத்தத்துல போயிருந்தா நான் சிலவழி இன்றைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அப்ப இயேசு சுவாமி அன்றைக்கு என்னை தடைப்படுத்தி அப்ப சரி இயேசப்பா இல்லத்துல வரட்டும். வாலிப காலத்துல எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நாங்க கொடுப்போம், எத்தனையோ அன்புக்கு ஏங்கி நிற்போம், எத்தனையோ அன்பை நம்புவோம். வாலிப பிராயம்னு சொல்ற நேரம் எத்தனையோ அன்பு நம்முடைய வாழ்க்கையில வரும், நாங்க நம்புவோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த அன்பு எங்களோட இருக்கும், இல்லை இல்லாம போயிருக்கும். அப்ப எல்லாம் அப்படி சிலவல்ல பாருங்க என்ன நாங்க இருந்த காலம் அப்படிப்பட்ட காலமா இருந்தபடினால எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டேன். இப்பதான் இந்த நம்பிக்கையாகி சுவாமி நம்முடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு இந்த வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அவர் இந்த வாழ்க்கையில வந்து நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படி வெளியில வாரேன். இந்த உள்ளத்துல இருந்த அந்த பயம், செத்துருவமோ என்று இருந்த பயம் அந்த தண்ணிக்குள்ள போய் வெளியில வந்தனே இல்லாம அந்த அப்ப நான் யோசிச்சேன், இந்த தண்ணி கண்டம் 3வது கண்டம் இந்த தண்ணியோட கூட முடிச்சுது. ஒரு தண்ணிக்குள்ள நான் போயிட்டு வந்துட்டேன். இந்த 3வது தண்ணி கண்டம் என் வாழ்க்கையில முடிஞ்சு அன்றைக்கு வந்து அந்த சந்தோஷம் இன்றைக்கு என் உள்ளத்துல குடிக்கொண்டு எது நிறைவா இருக்கலாம் இல்லாம போகலாம். அந்த சந்தோஷம் நிறைவா இருக்குது. இன்றைக்கும் நான் அவருக்குள்ள நல்ல சந்தோஷமே. சகோதரி அருமையா சொன்னீங்க அக்கா. மெய்யாகவே அக்கா சொன்ன காரியத்துல கேட்கும்போது மரண இருளின் பயத்துக்கு நீங்களாக விடுவிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம உணர்ந்து கொண்டோம். மரண இருளின் திசையில இருக்கிறவர்களுக்கு இயேசு பெரிய வெளிச்சமாய் உதித்தார். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த மரண பயத்துல கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஜாதகத்துல சொல்லிடுவாங்க 7 கண்டம் இருக்கு, 6 கண்டம் இருக்கு, 3 கண்டம் இருக்கு, இங்க சாவிங்க அங்க சாவிங்கன்னு சொல்லிட்டாவே போதும். நம்மளோட சாவு நாட்கள் மரண நாட்கள் நம்மளே முன்குறிச்சுக்குவோம். நம்ம எப்ப சாக போறோம் இப்படி மரண பயத்துல அந்த மரண பீதியில கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கு சகோதரின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். மரண இருளின் திசையில் இருக்கிற உங்களுக்கு இயேசு ஒரு வெளிச்சமாய் வருவார். உங்களோட இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுவார். மரண பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கின தேவன். அதனால வியாதி படுக்கையிலிருந்து டாக்டரால கைவிடப்பட்டிருந்தாலும் இல்ல மரண பயத்துல வேற எந்த குடும்ப சூழ்நிலைகள்லையும் நீங்க உங்களோட உயிரவே மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில இருந்தாலும் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் உங்களுக்கு அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குவார். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறாரா. அப்போ இவங்க வாழ்நாள் ஃபுல்லா அந்த மரண பயத்துல கட்டப்பட்டு இருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட அன்பு அவர்களுடைய உள்ளத்துல வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் தந்தது என்னது? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மரண பயத்தை அவர்கள் ஜெயித்து இன்றைக்கு யாரெல்லாம் மரண இருள இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி எடுக்கக்கூடியதான ஊழியத்தை செய்யும்படியா ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சகோதரருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை கேட்டு இன்னும் ஆண்டவரை நம்ம அதிகமாக அறிந்து கொள்வோமாக. அக்கா ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. இப்போ நீங்க ஊழியம் செய்யறீங்க. நீங்க சொன்னது போல 21 வயசுல நீங்க ஊழியம் செய்ய வந்தீங்க. இன்னைக்கு இத்தனை வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ எல்லா வாலிப பிள்ளைங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கணும், நம்ம இப்படி வாழணும், நம்மளுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும்.
ஆனால் உங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாலிப நாட்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து இப்படி ஒரு ஊழியத்தை செய்யணும்னு எந்த காரியம் உங்களை வந்து ஊக்குவிச்சுது? இப்போ அந்த ஊழியத்தின் பாதையில் உங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இதில் இருந்தும் ஆண்டவருடைய அன்புக்குள்ள நிலை பெற்று இருக்கத்தக்கதாய் ஏதாவது ஒரு காரியம் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அப்போ உங்களோட ஊழியத்தின் பாதை, ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததான வழிகள், கர்த்தர் உங்களுக்கு செய்ததான நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஆமேன். இந்த ஊழிய பாதையில் வந்து நான் ஊழியத்துக்கு தீர்மானிச்சிட்டேன். ஊழியத்துக்கு தீர்மானித்து கடவுளுக்கு ஊழியம் செய்வேன்னு ஒரு ஆசையோட கூட இருந்தேன். எங்களோட அப்பா என்ன ஊழியத்துக்கு விட மாட்டேன், நீ வேலை செய்து கொண்டு ஊழியம் செய், அதுவும் அப்படியே செய்யலாம், வேலை செய்து கொண்டு ஊழியம் செய், கல்யாணம் பண்ணி கொண்டு ஊழியம் செய்யலாம் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன உள்ளத்தில் ஆசை, சரி முழு நேரம் கடவுளுக்கு கொண்டு ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒரே ஆசை. அப்போ நான் இப்போ நேரம் எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பேசிட்டாரு, வெளிநாட்டு மாப்பிள்ள வந்துருச்சு. அப்போ நான் என்ன பிரச்சனை, அப்பா நான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் கட்டிப்பேன், கல்யாணம் யார் இயேசுவை நான் இந்த வாழ்க்கையில் கல்யாணம் கட்டி, அவர் தான் இந்த மனவாளர், இனி அவருக்காகத்தான் நான் வாழணும் அப்படின்னு நான் இந்த உள்ளத்தில் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு அப்பாவும் வந்தார். நாங்கள் 2 பேரும் போயிட்டு, அப்போ நான் இனி கடவுள ஊழியத்தை செய்ய சர்ச்சில் நான் நிற்கிறேன்னா அப்பாவுக்கு சரியான துக்கம் தான். அப்பா ஒன்றும் சொல்லலை, சரி நீ நில்லுன்ட்டு போயிட்டு. இப்போ நான் ஆண்டோட ஊழியத்துக்குன்னு தீர்மானிச்சுட்டேன், ஆண்டவரே உமக்காக வாழணும், என் வாழ்க்கை உங்க. அப்போ கொஞ்சம் காலம் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு டிரான்சஸ் வரும். அப்போ மன்னார்ன்னு சொல்லி ஒரு பகுதி, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே டவுனுக்குள்ளே பிறந்து, டவுனுக்கு வயல் நிலம் அது ஒன்று நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்போ எல்லாம் பார்த்து. அப்போ மன்னார்ன்ற பகுதிக்கு போனால் வெறும் காடு, வெறும் காட்டுக்கு. இப்போ எவ்வளவோ டெவலப்மெண்ட் நடந்து கட்டிடங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு அந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் 94ஆம் ஆண்டு நான் மன்னார் பிரதேசத்துக்கு போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அப்போ வாகன வசதி கூட இல்லை. இன்னொரு அந்த இதுலேருந்து ஒரு டாப்னர் தான் மோட்டர் சைக்கிளில் கூட்டிக்கொண்டு போகிறாரு. போய் அங்கே பார்த்தா எல்லாம் அந்த டைம் வந்து விதைக்கிறதுக்கு முதல் அந்த வயலை எரிச்சு விடுவாங்களாம். எரிச்சேண்டா விதைக்கிறதுக்கு முதல் அந்த வயரெல்லாம் எரிச்சு விட்டா எங்கே பார்த்தாலும் எரிச்ச கட்டியாக தான் இருக்குது எல்லா இடம். நான் யோசிக்கிறேன், என்ன இவங்க சுடுகாடு பக்கமாக கூட்டிக் கொண்டு போகிறாங்க, எந்த சுடுகாட்டுக்குள்ளே கொண்டு விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயத்தோடு இப்போ போகிறேன், ஊழியத்துக்கண்டு போகிறேன், பயத்தோடு போகிறேன், எங்கே கூட்டிக் கொண்டு போகிறாங்கன்னுட்டு. அங்கே போய் மன்னாருக்கு போனால் அங்கே வந்து ஆண்டோட ஊழியத்தை செய்ய சரியான எதிர்ப்பு மத்தியில் அங்கே போனால் ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் பிரயாசில் இருக்கிறோம், ஜெர்மனி கொண்டிருக்கிறோம், வாளுகள் கம்புகள் கொள்ளுகளோட வந்து எங்களை சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க அடிக்கிறது. அப்போ அந்த ஜபத்தை நடத்தி கொண்டு சொன்னார், ஒருத்தர் காய விட்டு எழுதுவனா எல்லாரும் ஜெர்மன் ஜெபிச்சு கொண்டிருக்கோம். அப்படி திரும்பி எப்படி பார்த்தா அப்போ எல்லாம் அரசுவர், எல்லாம் அரவசித்தன் சுவர் கட்டு. ஏன்னா அந்த நாட்கள் எங்களோட ஊழியம் வந்து அவ்வளோ பெரிய விருத்தி அடைஞ்ச ஊழியம் இல்லை, மண் சுவர், கீழே நிலம் எல்லாம் மெழுகி செய்த கஷ்டமான ஊழியம். நான் அறிஞ்சு ஊழியத்தில் சில வழியில் எங்களுக்கு சோப்பு போடுறதுக்குன்னு சொன்னால் ஒரு கட்டி சோப்பை வேண்டி 4ஆக வெட்டிட்டு 4 பேருக்கு போடுவாங்க. அந்த ஒரு கட்டி சோப்பை வச்சு அந்த துண்டு சோப்பு வச்சு தான் நாங்கள் அப்போ அந்த நாட்களில் வந்து அங்கே ஒரு சோப் காயன்னு சொல்லி ஒரு மரத்தில் ஒரு காய் இருக்கும், அந்த காயை பிச்சு கொண்டு வந்து நாங்கள் அதை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து அதில் வச்சு தான் உடுப்பு துவைப்போம். அப்படி போன சில வேலை ஒரு கட்டத்தோட ஒரு உருண்டை சோறு எங்களுக்கு கிடைச்சாலே சந்தோஷமா இருக்கும். இப்போ எல்லாரும் யோசிக்கணும், என்ன கடவுளை நம்பி வந்திருக்கிறாங்க வாழ்றதுக்கு, ஒரு பிச்சைக்கார கடவுளையா நம்பி வந்து, பிச்சைக்கார கடவுளை நாங்கள் நம்பி வந்தோம் இல்லை, உயிருள்ள ஒரு கடவுள். அவரோட அன்பு எங்களை பாருங்க. உலகத்துல ஒரு மனுஷனை நாங்கள் விரும்பிட்டோம்னு சொன்னா அந்த அன்பு என்ன செய்யும்? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நம்மளை வச்சு சாப்பாடு போடுவானா, இல்லாட்டி எங்களை பார்த்துக்காடுவானா, அது ஒன்றே அந்த அன்பு யோசிக்க விடாது. அந்த அன்பு என்ன சொல்லும்? அவன் எந்த காட்டுக்குள்ள கூட்டிக் கொண்டால் போனாலும் சரி, அவனோட வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிதான் அந்த அன்பு சொல்லும். அதே மாதிரி இயேசுல வச்ச அந்த அன்பு இந்த ஊழிய பாதையில எந்த காட்டுக்குள்ள போனாலும் பரவாயில்ல, ஏசப்பா உம்மோட இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு தாங்களை அப்ப இழுத்து கொண்டு போச்சுது. வாலிப பிராயம்னு சொல்றது 2 காரியம்.
எங்களோட வாழ்க்கைய உலக பக்கமா நாங்க ஒப்பு கொடுத்து அதுல வாழலாம், கடவுளுக்குள்ள ஒப்பு கொடுத்து வாழலாம். டிசிஷன் எடுக்கிற ஒரு ஜங்ஷன் தான் வாலிப பிராயம். அப்ப நாங்க அதுல நின்று ஒரு டிசிஷன் எடுத்தா என்ன, இயேசுக்காக வாழணும். இயேசு எங்களோட வாழ்க்கையில சொந்தக்காரன், மனவா, நாவோ தகப்பனாவோ. எனக்கு எங்களோட அப்பாண்டா ரொம்ப பிடிக்கும். அப்பாண்டா எனக்கு அப்பா வந்து அப்பா மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட். ஸ்கூல்ல ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் ஓடி வந்து அப்பாட்ட சொல்லிடுவேன். சின்ன யாராவது ஒரு யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அப்போ ஸ்கூல்ல ஏதாவது பாய்ஸ் ஏதாவது பிரச்சனைப்படுத்தினாங்கன்னா அப்பாவை கூட்டிக்கிட்டு போயிருக்கேன் ஸ்கூலுக்கு. படி விட்டா அப்போ இந்த அப்பாண்ட ஸ்தானத்துல ஏசாமி அப்பா விட்டு வந்து என்னன்னே ஏசப்பா அந்த இடத்துல இருக்கார். அப்ப அவர்த கையை பிடிச்சு வேதத்துல ஒரு காண வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். வனாந்திரத்திலே தன்னுடைய நேசருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று சொல்லி ஆச்சரியமா கேட்டாங்க. அப்ப நான் மன்னார், அது ஒரு வனாந்திரம். எல்லாமே உங்களுக்கு தெரியும், இந்த விவசாயிகள் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடமா இருக்கும்னு சொல்லி தெரியும். மாடு, ஆடு, கோழி அப்படின்னு சொல்லி ஒரு இது கஷ்டம். ஒரு நாள் ஒரு நியூ இயர் கூட்டம் நடக்குது, அவன் மேலே எல்லாம் கிடுகு போட்ட சர்ச் வர்ஷிப் நடந்து கொண்டிருக்கு. எங்களோட பெரிய பாஸ்டர் வந்திருந்தாரு. அவர் இந்த கூரையை கொளுத்தி விட்டுட்டாங்க. நெருப்பு எரியுது, அவர் இருந்த ரூம் கூரை நெருப்பு எரியுது. ஐயோ பாஸ்டர் ரூம் கூரை எரியுதுன்னு எல்லாரும் ஓடி போய் அங்கே அணைச்சு கொண்டிருந்தா இந்தியாவில் இருந்த ஒரு கொட்டில வச்சு விட்டுட்டாங்க. சுற்றி வேற எல்லா பக்கமும் நெருப்பு எரியுது. 31st நைட், டிசம்பர் 31st நைட் வந்து எல்லா பக்கம் வந்து அக்கினி. எந்த நெருப்பை நோக்குறேன்னு தெரியல. அந்த அக்கினியின் நடுவில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அக்கினிகளின் நடுவில் உலாவி வரவங்களோட கூட இருந்தார். இப்படி அங்க ஒரு சிச்சுவேஷன். பிறகு அதால யுத்தத்துல பாதிக்கப்பட்டு பிறகு என்ன நாங்க இருந்த காலம் வந்து ஒரு யுத்த காலம். யுத்தம் எங்க பார்த்தாலுமே மரண ஓலங்களும், எங்க பார்த்தாமே வெடி சத்தம், இதுதான் நாங்க கேட்ட காரியம். அது எல்லாத்தின் நடுவுல கடவுள் எங்களோட, இயேசுவாமி எங்களோட கூட இருந்தது நாங்க பார்த்துக்கோம். இயேசுவாமி எங்களோட கூட நடந்து வந்தார். தேவைகள் ஒரு ஒரு ஊழியம் நான் முழங்காவில்ல ஊழியம் செஞ்சேன். அப்ப அன்னைக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல, சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, தண்ணி இருக்கு தானே குடிச்சிட்டு ஜெர்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் போயிட்டு ஜெர்மனி கொண்டிருக்கிறோம். ஜெர்மனி முடிச்சுட்டு ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அப்படி ஊரு கடகத்துல பலவிதமான சாப்பாடு. இப்போ அதை எடுக்க பயம், யார் வச்சான்னு தெரியல. சாப்பாடை யார் வச்சது ரெண்டு எடுக்க பயம். யோசிச்சு கொண்டு சாப்பிட்றதா வேணாம என்ன முன்பு கேன்டி வாங்க ஹிந்துஸ். அவங்க வந்து சொன்னாங்க, ஐயோ சிஸ்டர் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் மச்சம் சாப்பிட மாட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு எக்கச்சக்கமாக மிஞ்சி போச்சு சிஸ்டர், சொல்லாமல் உங்கள்கிட்ட கேட்கும் இல்லை, கொண்டாந்து உங்கள்கிட்ட வச்சுட்டு வருவோம்ல, கோவிக்காதீங்க சிஸ்டர், நாங்கள் சாப்பிட்டது தான். நாங்கள் என்ன ஆண்டரை ஏசப்பா நீரங்களுக்கு தான் இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கு சாப்பிட்டோம். அப்படி தேவைகள் ஏற்படும் போது தேவைகளை சந்திச்சுப்பேன் ஊழிய பாதை. அவர் மேல வச்ச அந்த அன்பு எதையுமே ஊழியத்துல வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் இது ஒன்றையும் பத்தி யோசிக்கணும்னா அந்த அன்பு இந்த 36 வருஷமா என்ன கூட்டிட்டு அந்த அன்பு இன்றைக்கும் என்னோட கூட இருக்குது தான் சொல்லணும். ஆபத்துக்கள், பயங்கரங்கள் ஒரு நான் சர்ச்சுக்கு வரல, வீட்டுல இருக்கலாம். ராணுவம் இந்த நாட்களில் வாலிப பிள்ளைல கண்ட பாட்டுக்கு வாழ்க்கையை நாசமாக்கி விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட தனியை நின்றுட்டேன். வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க. கிளாஸுக்கு வந்தால் தனியே இவங்க என்ன செய்யறது, அந்த பிஎஸ் பண்ணியிருந்தா பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெர்ம் பண்ணிட்டு இருக்க வந்தவங்க தான் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி அந்தந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகம் என்ன பாதுகாத்தது நான் அதிகமாக உணர்ந்திருக்கேன். நான் ஊழியத்துக்கு வர முதல் கிளாஸஸுக்கு சில ஏர்லி மார்னிங் ஒரு முறை நான் கிளாஸில் போய் தனியாக இருக்கிறேன். சார் வேறையில் ஒருத்தரும் வேறையில் நான் தனியாக இருக்கிறேன். இப்போ செக்கிங் வந்து நிறைய என்னை சுற்றி ராணுவம் நிற்குது. நான் நடுவில் இருக்கிறேன். ஏசப்பா நான் இப்போ தனியாக இருக்கிறேன் இந்த இடத்துல, உங்களோட சமூகம் தான் என்ன மூடிக்கொள்ள என் சிங்களத்தில் கேட்குறாங்க. என்னத்துக்கு இதில் வந்து இருக்கிற அங்கே தனியே இருந்தால் 2 காரியம் உண்டு. எல்டிடின்னு பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க.
இல்லாட்டி வாழ்க்கையை நாசமாக்கி விட்டுரும். ஏன்னா அவங்களோட அந்த அந்த நாட்களில் இருந்த அந்த ஒரு வெறி, அவங்களுக்குள்ள இருந்த வெறி என்ன செய்யும், தமிழனுக்கு எவ்வளவு தீவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கொண்டா சகஜமாக இருக்கிறோம். அந்த காலத்தில் அப்படி அந்த சமுதாயமே ஒரு வெறுப்பை ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தரை தூண்டி விட்டு, அது நான் இப்போ யோசிக்கிறது, பிசாசு இப்படி ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்பி அப்படியான ஒரு காரியத்தை அவன் செய்திருக்கலாம். அதனால தான் அப்படி அந்த நாட்கள் எல்லாம் இருந்திருக்கு. வாலிபர்கள் நிறைய அழிந்தாங்க. இப்போ அந்த நாட்களில் அந்த அழிஞ்சு போகிற வாலிபர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கப்படுகிறார். எங்களை பெரிய பாஸ்டருக்கு ஆர்டர் கொடுத்து தரிசினாங்க. அவர் இங்கிலாண்டில் இருந்த போது, நீ இலங்கை தேசத்துக்கு திரும்பி போ, அங்கே போய் அழிந்து போகிற வாலிபர்களை மீட்டு என்னுடைய வேலைக்காக அவங்கள பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தோடு தான் அவர் இலங்கை தேசத்துக்கு வந்து தான் இந்த சபையை தொடங்கி இப்படி நாங்கள் எல்லாரும் இப்படி இந்த ஊழியத்துக்கு தீர்மானித்து அந்த தரிசனம். அப்போ அதே தரிசனம் எங்களுக்குள்ளேயே அழிஞ்சு போகிற வாலிபர்கள் ஆண்டவரே மண்டையில் வர வேணும், வளைந்து போகிற வாலிப சமுதாயம் இயேசுவே இடத்துல வர வேணும் என்று அந்த எதிர்பார்க்கையோட கூட தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எதிர்பார்க்க தான் அப்படி ஊழிய வாழ்க்கையில் வந்து, ஊழியம்னு சொல்கிறது ஏதோ ஒரு சொகுசான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையில். ஆனால் அந்த வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இருக்குது. உலகம் தர முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தாரேன்னு இயேசு. உலகத்தில் எல்லா சந்தோஷமும் இருக்கு, உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, அதெல்லாம் அழிந்து போகிற சந்தோஷம், நித்தியம் இல்லாத சந்தோஷம். ஆனால் இயேசு தரு சந்தோஷம் நித்தியமானது, நிரந்தரமானது, எப்பயும் எங்களோடே கூட இருக்கும். நாங்க எங்க போனாலும் இந்த சந்தோஷம் எங்களோட உள்ளத்துல நிறைவேறும். அப்ப அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த ஊழிய வாழ்க்கையில எனக்கு தந்திருக்கிறாரு. இப்ப இந்த 36 வருஷ காலங்களும் ஆண்டவருக்குள்ள இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். இதை பார்க்குற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், தாய்மார் தகப்பன்மார் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னன்னா, எங்களோட வாழ்க்கை வந்து நித்தியமானது இல்லை. எப்பயோ ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் மறிக்க தான் போகிறோம். ஆனால் இருக்கிற அந்த வாழ்க்கையை, கொஞ்சம் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழோன்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம். அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரே ஒருத்தர் இயேசு சுவாமி மட்டும். ஏன்னா அவர் தர சந்தோஷம் வந்து நிலையானது, நித்தியமான சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வரும்போது நிறைவா எல்லாம் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமையும் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் அவங்களை விட்டு போவார். ஒரு மனுஷன் வந்து சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை நாடி தேடி ஓடுறோம். அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும்போது நாங்க உலகத்துல ஓடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் வந்து இருக்கும்போது அந்த சந்தோஷங்களை எப்பயுமே வாழ வைக்கிறது. அந்த சந்தோஷத்தை நான் இன்றைக்கு அனுபவிக்கிறேன். நான் ஆரம்பத்துல சொன்னது போல மரண பயமண்ட இருள் என்னை விட்டு போயிட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு சந்தோஷமான, இன்றைக்கும் ஏசப்பா வந்தா அவரோட கூட போய் வாழணும்னு ஒரு ஆசை. இன்றைக்கும் அவர் எனக்கு தகப்பனாதான் இருக்கிறார். எந்த சிச்சுவேஷன்லயும் ஏதாவது ஒரு காரியம், ஊழியத்துல எத்தனையோ குறைவுகள், தேவைகள் இருக்கு. ஏசப்பா இந்த தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னால போயிட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்தந்த தேவைய ஏற்ற நேரத்துல சந்திச்சு ஒரு தகப்பனை போல பக்கத்துல இருந்து இந்த வருஷக்காலமா நடத்துற கடவுளுக்கு நன்றி செய்யும். ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. நீங்க சொன்னதான ஒவ்வொரு சாட்சிகளோடாக நீங்க கடந்து போன பாதைக்குள்ள நாங்களும் கடந்து போக மாதிரி அதெல்லாம் நாங்க உணர்வு பூர்வமா அனுபவிக்க கூடியதா இருந்தது அந்த சாட்சிகள். நிச்சயமாகவே நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிச்சீங்க, ஏசப்பா உங்களை எந்த அளவுக்கு உங்களை நேசிச்சார், இப்படி ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செய்கிறதான ஊழியங்கள்ல வருகிறதான பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள் எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறபடியினால் எங்களிடத்தில் அன்பு கூறுகிற அவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்ற வசனத்தின்படி எல்லா சோதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயித்து இயேசுவின் அன்பை இன்னைக்கு உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே உன்னத பாட்டுல ஒரு வசனம் இருக்கு. அதாவது திரளான நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. இந்த வசனம் தான் இன்னைக்கு அக்கா சொன்ன சாட்சிகள் மூலமா ஆண்டவர் எனக்குள்ள ஒரு கொடுத்த ஏவுதல் வார்த்தைகள். அப்போ எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ போராட்டம், நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த வல்லமைகள் ஒன்றும் பிரிக்காது. ஏன்னா ஆண்டவருடைய அன்பை எங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்தபடினா, அவருடைய அந்த கல்வாரி நேசம் எங்களை ஆட்கொண்டபடினா இப்படிப்பட்டதான சோதனைகள், பாடுகள் ஒன்றுமே
எங்களை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்காது. நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்கள் ருசி பார்த்த அந்த இயேசுவின் அன்பு நித்தியமான அன்பு, அது நிரந்தரமான அன்பு. அந்த கல்வாரி அன்புக்கு ஈடு இணையே இல்லை. இன்னைக்கு ஒரு காதலனோட அன்பு பொய்யாகுது, காதலியோட அன்பு பொய்யாகுது, கட்டண கணவன் மனைவியோட அன்பு பொய்யாகுது, தாய் தகப்பனோட அன்பு பொய்யாகுது. நிரந்தரமான அன்பு, உண்மையான அன்பு எங்கேயுமே இல்லை. ஆனா இயேசுவோட கல்வாரி அன்பை நீங்க ருசிச்சு பார்க்கும்போது அந்த அன்பு ஒருபோதும் உங்களை கைவிடாது. அந்த அன்பு உண்மையான அன்பு என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்க அதை அனுபவித்து பாருங்க. நீங்கள் அதை அனுபவிக்கும் போது மற்றவர்களுக்கும் அவருடைய அன்பை பற்றி சொல்லுவீங்க. அக்கா, மெய்யாகவே உங்கள் சாட்சி நல்லா இருந்தது. வாலிப பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய சாட்சி ஒரு பெரிய ஒரு உந்துதலை எழுப்புதலை உண்டாக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடைசி அக்கா, கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்றதான வசனம் அவர் அதுக்கு முன்னாடி சொன்னதான எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு இல்லையா? இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக நம்ம என்ன காரியங்கள் செய்யணும், நம்ம எப்படி வாழ்ந்தா அவருடைய ராஜ்யத்துக்கு போகலாம், இந்த காரியங்கள் எல்லாம் கடைசியா நீங்க சொல்லுங்க. சாமி வரப்போறேன். இதுவும் நான் சீக்கிரமா வர்றேன்னு சொன்னவர் இந்த வேதத்துல ஒரு அழகான காரியத்தை சொல்லியிருக்கிறது. ஆண்டோட வருகையில நாங்க போகணும், எங்கட நாங்க பரிசுத்தமா வாழ்றோம், நாங்க நீதியா வாழ்றோம், அதனால நாங்க அவருடைய வருகையில போயிடாது. அவர் மேல வச்ச அன்பு உண்டு. இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசுசாமி வரும்போது 2 காரியத்தை நோக்கி பார்க்கிறேன். ஒன்று, அவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, அக்கிரமத்தின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லும். இப்ப உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இப்படி நடப்பான் அப்படி என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்துலயும் ஒரு கேள்வி வரும். கடவுள் இருக்குனாலே ஆண்டவர் சொன்னார், இப்படி எல்லாம் நடக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சீக்கிரமா அந்த வார்த்தை அவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பை நாங்க காத்துக்கொள்ளணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இயேசு சுவாமி மேல வைக்கிற அந்த விசுவாசம் ஒன்று, நாங்க அவரை நேசிக்கிற நேசம், அடுத்தது அவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம். இந்த 2 காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில காத்துக்கொள்ளணும். இது 2ஐயும் எப்படி காத்துக்கொள்ளணும்? ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவர் வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது அந்த நாள் எங்களுக்கு தெரியாது, அந்த நாளிகை தெரியாது. ஆகினால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். இயேசுசாமி சொல்றார், நான் வர்றதை ஒருத்தருக்குமே தெரியாது, என் பிதா தவிர வேறு ஒருவருமே அதை அறிய மாட்டார். ஆகினால விழித்திருந்து ஜெபம். நாங்க விழித்திருந்து ஜெபிக்கும் போது 2 காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அடுத்தது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நாங்க ஜெபிக்க எங்களுக்குள்ள ஒரு விழிப்புண்ட என்ன, வேற ஒரு ஆள் விழிச்சிருக்கிற நேரம், என்ன நடக்குது, எந்த சாமான் எதுல இருக்குது, என்ன சத்தம் இருக்குதுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அந்த ஆள் நோட் பண்ணி கொண்டு. அவர் தூங்கிட்டாருன்னு சொன்ன அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் விழிச்சிருக்கும் போதுதான் அவருக்கு தெரியும். அப்ப அதுதான் ஆண்டவர் சொன்ன, விழிச்சிருக்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் வர போறத. அந்த ஜெபம் எங்களுக்குள்ள ஒரு விழிப்பு. தாயினால ஏசப்பா வர போற, அவரை வரையை காய்த்தமாகுது. நாங்க அன்பா இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், அதே நேரத்துல ஜெபத்தில் உறுதியா நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் வரும்போது அவர் எங்களை அழைத்து கொண்டு செல்வார். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையில நீங்களும் நாங்களும் காணப்பட நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.